வெளிநாட்டில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்குச் சேர்கிறான் மணி. முதல் நாள் வேலை முடிகிறது. மேலாளர் மணியிடம் வந்து, மணி, இன்று எத்தனை பேருக்கு பொருட்களை விற்றாய்? ஒரே ஒருவருக்குத்தான் சார். என்னது, ஒருவரா? இங்கு வேலை செய்பவர்கள் ஒரு நாளைக்கு 20 முதல் 30 பேருக்கு விற்பனை செய்வார்களே. சரி, எவ்வளவு ரூபாய்க்கு விற்றாய்? $1,00,000. மேலாளர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். ஒரே ஒரு நபரிடம் இவ்வளவு பெரிய தொகையா? அப்படி என்ன விற்றாய்? முதலில் அவருக்கு ஒரு சிறிய தூண்டில் விற்றேன். பிறகு பெரிய தூண்டில், அப்புறம் அதற்கு தேவையான ஃபிஷிங் கியர் அனைத்தையும் விற்றேன். அவர் எங்கே மீன் பிடிப்பார் என்று கேட்டேன். கடற்கரையில் என்றார். உடனே நம்மிடம் இருந்த ஒரு போட் விற்றேன். அவர் தங்குவதற்கு இடமில்லை என்றதால் ஒரு டென்ட் ஒன்றையும் விற்றுக் கொடுத்தேன். அப்படியானால் மீன் பிடிக்க தூண்டில் வாங்க வந்தவரிடம் இவ்வளவு பொருட்களையும் விற்றுவிட்டாயா என்று பாராட்டினார். மணி சிரித்துக்கொண்டே சொன்னான், ஐயோ இல்லை சார், அவர் உண்மையில் தன் மனைவிக்கு தலைவலி என்று அனாசின் மாத்திரை வாங்கத்தான் வந்தார். நான் தான் அவரிடம் தலைவலி நேரத்தில் மீன் பிடித்தால் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் என்று ஆசை காட்டி இதையெல்லாம் விற்றேன். மேலாளர் இதை கேட்டு அப்படியே மயங்கி விழுந்தார்.